இருக்கிறார். அவர் ஆவியை அடக்கி ஆளுகிறார். இல்லாவிட்டால் தான் ஒரு எளிமையானவன் என்பதை அவர் காட்டிக்கொள்கிறார் என்பதற்கான அடையாளம். நம் கரங்களை தட்டி வரவேற்போம். 9:30 மணி வரை அவருடைய பிரசங்கம் நடக்கும். கரங்களை தட்டி நல்லா வரவேற்போம் டான் பிரகாஷ் அவர்களை. கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு நாம் அவர் மூலமாக கேட்க போகிறோம். செகண்ட் வாங்க டான் பிரகாஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சந்திப்பதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். விசேஷமாக இந்த வாய்ப்பை கொடுத்த என் தகப்பனுக்கு நான் முதல்ல தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, என்னோட இருக்கிற அன்பு தகப்பனார் தாய்மாருக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊரில் நான் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பை கம்மி பண்ணணும், இந்த 2 நாள் அவ்வளோக்கு எங்கள் உடம்பை மறுபடியும் அவங்க ஏற்றிட்டாங்க. ஆமாம், இது வேறு கண்ணாடி முன்னாடி போட்டுக்கிறேன் டிரான்ஸ்பரண்ட்டாக, என் தொப்பை தெளிவாக வேறு அங்கே தெரிகிற லெவலில் வேறு ரெஸ்ட்டுக்கிறார் அப்பா ஃபுல் பிட்டு. ஸோ ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, அவங்க என் கூட பிறக்கலை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் கூட பிறந்திருக்கிற எங்கள் 2 அக்காங்களுக்கும் ஸ்தோத்திரக்கா. உங்கள் மத்தியில் என்ன முன்பதாக நின்று பேசுகிறதுக்கும் ஏசப்பாக்கு நன்றி. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வார்த்தையை இந்த மகன்கிட்ட, தகப்பனே இந்த மகன்கிட்ட ஏதாவது ஒன்று பேசுங்கப்பா. அப்பா, இந்த மகனை கம்ப்ளீட்டாக நீங்கள் மறைச்சிருங்க. எல்லா விதமான சுயத்தின் ஆவி, எல்லா விதமான காரியத்தை தகப்பன் நீங்கள் மறையுங்கப்பான்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை இதுவரைக்கும் நடத்தினீங்களே அப்பா, இதுவரைக்கும் நடத்தினீங்களே, ஜனவரி மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் எங்களை கிருபையாய் நடத்தியிருக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவாய் நேசிக்கிற தகப்பனே, இவ்வளவாய் எங்களை அன்பு கூறுகிற நல்ல தகப்பனே ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, மற்றும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் நீங்க எங்க நடத்துவீங்க அப்பா. ஆண்டவரே, எல்லா துதி கனம் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிற என்னை கம்ப்ளீட்டாய் மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பக்கத்தில் கையை கொடுத்து உங்களுக்கு நான் ஒரு சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா, இந்த 2025 என்ன நடக்க போகுது அப்படின்னா எனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாது. ஏன்னா நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த 2025 இத்தனை வருஷம் நம்ம பார்க்காத ஒரு பெரிய அறுப்பு காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை வருஷம் நம்ம பார்க்காத பெரிய ஆத்துமாக்கள் அறுவடையை நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை வருஷம் நீங்கள் பார்க்காத பெரிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எழுப்புதலின் அறுப்பு காலம். ஹல்லேலூயா, ஆமென். சூப்பர். சரி, என் கூட சேர்ந்து யாராவது ஒருத்தர் மைக்கில் படிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 32 to 35 வரைக்கும் படிங்கள. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 to 35 வரைக்கும் படிங்க. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். அதற்கு என்ன அர்த்தமா? திறக்கப்படுவாயாக. படிங்க. அப்புறம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செம்மையாய் பேசினான்.
சொல்லுங்க, எப்பத்தா அப்படின்னா என்னவா? திறக்கப்படுவதாக. எப்பத்தா அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பெயர் திறக்கப்படுவதாக. இன்னைக்கு உங்க மத்தியில நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இத்தனை நாட்களா எந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா விதமான கதவுகளை இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எல்லா விதமான கட்டுகள், எந்த கட்டுகளா இருந்தாலும் சரி, அந்த எல்லா கட்டுகளையும் எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவதாக. இன்னைக்கு அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த ஹேல் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு விரோதமாய் எந்தெந்த காரியங்கள் கட்டி இருக்குதோ இயேசுவின் நாமத்துல அந்த அதிகாரத்தை நாங்க பயன்படுத்துகிறோம். எப்பத்தா சொல்லுங்க, வாயை திறந்து எப்பத்தா. இந்த சபைக்கு ஆத்துமாக்கள் அறுவடைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கட்டு, கட்டி வைத்திருக்கிற கட்டு இயேசுவின் நாமத்துல எப்பத்தா. உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறதற்கு பெயர் எப்பத்தா. இந்த எப்பத்தா வந்துச்சுன்னா, இந்த எப்பத்தா என்ற பெயர் வந்துச்சுன்னா எல்லா விதமான கட்டுகள் திறக்கப்படும். அதற்கு பின்பதா இது எப்படி மாறும் என்று சொன்னால், இதற்கு முன்பதா எப்படி இருந்துச்சோ அதே நிலைமையில் அல்ல, சகலமும் புதிதாக்குறது. ஏன்னா இத்தனை நாட்கள் அவனுக்கு காது கேட்கல, வாயில் இருக்கிற கட்டு வைத்தது. ஆனால் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஆண்டவர் வானத்தை பார்த்து எப்பத்தா என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய காதுகள் இருக்கிற செவிடுகள் அறந்து போயின. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நின்று ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சபைக்கு இனி பார்க்க போகிறது பெரிய ஒரு காரியம். இனி இந்த சபை பெரிய ஆத்துமாக்கள் அறுவடை. ஓ, மயிலாடுதுறையில எத்தனை பெரிய ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கலாம், ஆனால் நான் நம்புறேன் எங்க 2 அக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னோடு கூட பிறந்திருக்கிற பர்வீன் அக்காவா இருந்தாலும் சரி, பவுலின் அக்காவா இருந்தாலும், அவங்களோடு கூட இருக்கிற குட்டி வாலிப பிள்ளைகளை எல்லாருக்கும் மேலேயும் as I declare, எப்பத்தா உன் கதவு திறந்துருச்சு. இனி இந்த ஊழியத்தின் வாசல் பெருக்கும். மாஷாதா லே ரீதா ராகாதா ரா பா 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 பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எப்பத்தா கதவு திறக்கும். என்ன கதவு திறக்கும்? ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கும், கண்டிப்பா திறக்கும். ஆனா அது பேசுற ஆள் நான் இல்லை, அது எனக்கு பேசவும் தெரியல. நானும் ரொம்ப ட்ரை பண்றேன், அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது. பட் வேற என்ன திறக்கட்டும்? ஒரு காரியம், 2 காரியத்தை குறித்து இன்னைக்கு உங்களோடு பேச போறேன். நேற்று முழுவதுமாக நான் செய்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுத்துட்டேன். 4 மணிக்கு ஆண்டவர் எழுத்தி என்னோட செய்தி அப்படியே மாத்திட்டார். நைட்டு 3, 4, 12 மணி வரைக்கும் நானுங்க பாஸ்டர் எல்லாம் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போய் செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக மாத்திட்டார். நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணது சாலமோனின் உன்னத பாட்டில இருந்து ஒரு சில காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் இந்த செய்தி அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி இந்த எப்பத்தான்ற தலைப்பை எனக்கு கொடுத்து இந்த மாவட்டத்திற்காக கொஞ்சம் காரியங்களை பேச சொன்னார். ஹல்லேலூயா. இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில காரியங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் ஒரு எழுப்புதல் ஆவி எங்களுக்கு வேணும் அப்பா, ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும், எங்கள் தேசத்தில் மறுரூபம் அடைகிறத நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறோம். எல்லாம் ரைட்டு. ஆனால் நான் கேட்குறேன், என்ன மறுரூபத்தை நம்ம பார்க்க விரும்புகிறோம்? என்ன மறுரூபத்தை நம்ம பார்க்க விரும்புகிறோம்? நம்ம சபையில் இருக்கிற காரியங்கள்ல என்ன காரியங்களை நம்ம பார்க்க விரும்புகிறோம்? ஈஸியாக கிடைக்க வேண்டிய காரியத்தை நம்மெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஹல்லேலூயா. சாலமோனின் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். நிறைய பேர் இந்த சாலமோன் எழுதின உன்னத பாட்டை படிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஏதோ வேற ஒரு காவியம் போல இருக்குது, இதை நான் படிக்கல. ஆனா இந்த காவியம் எதுன்னு தெரியுமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. மணவாட்டியாகிய சபை, சொல்லுங்க, மணவாட்டியாகிய சபை மணவாளனுக்கு எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஆமென். மணவாட்டியாக இந்த சபை மணவாளனுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். படிங்க, சாலமோன் எழுதின உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1 வசனம், முதல் லைன் படிங்கல. நான் என் தோட்டத்தில் வந்தேன். சரி, எங்க வந்தாரா? எங்க வந்தாரு? தோட்டத்துக்கு வந்தாரு. 2வது வசனத்தை படிங்கல. நான் நித்திரை பண்ணினேன். சரி, என் இதயமோ, இது யாருன்னா சுனேமித்தியல் நித்திரை பண்றாங்க. என் இதயமோ விழித்திருந்தது. சரி, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். சத்தம் எனக்கு கேக்குது. ஆனா என் சகோதரியே, பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, சரி, கதவை திற, என் தலை
சொல்றாரு, கதவை திறமான்னு சொல்றாரு. ஆனா படிங்களா, என் தலை பனியினாலும் சரி என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? சரி. என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். சரி, அடுத்தது. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியை, என் நேசர் கதவோட துவாரத்துல கை விடுறாரு. அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அவரோட நிமித்தம் பொங்குச்சு தவிர நான் கதவு இன்னும் திறக்கல. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். நான் எழுந்தேன். பூட்டின கை பிடிகள் மேல், பூட்டின கைகளின் பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து, என் கையிலிருந்து வெள்ளை போலமும், வெள்ளை போலமும், என் விரல்களில் இருந்து சரி வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. சரி, ஓகே, அப்படியே இருங்களேன். அக்கா, அங்க என் நேசரை தேடினேன், தேடியும் காணவில்லைன்னு ஒரு வசனம் இருக்கும். அது எங்க இருக்குது பாருங்களேன். 2, 3 அது நீங்க படிச்சதுல இருந்து ஒரு 2, 3 வசனத்துக்கு இருக்கும். அதை மட்டும் படிங்க. 6வது வசனம் படிங்களேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, என் நேசரோ இல்லை. எல்லாம் என்ன பாருங்க, முதல் வசனத்துல நேசர் தோட்டத்துக்கு வராரு. ஆனா சுனேமித்தியாளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் நைட் ட்ரெஸ்ல இருக்கிறேன், என் கையில இருந்து வெள்ளை முதல்கள் கீழே விழுது, நான் டயர்டா இருக்கிறேன், நான் எப்படி போய் அந்த கதவை திறக்கிறதுன்ற ஒரு வார்த்தை சுனேமித்தியாளுக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கு பின்பதான் சுனேமித்தியால் போயிட்டு என் நேசரை நான் பார்க்கணும்னு போறா. ஆனா அந்த கதவு என்ன ஆயிடுச்சுன்னா, கதவு திறக்கப்பட்டுருச்சு. ஆனால் அந்த பக்கத்துல இருக்கிற மணவாளனை அவள் சொல்றா, என் மணவாளனை நான் தேடியும் என்ன பண்ணலையா, என்ன பண்ணல, காணல. இன்னைக்கு நம்மளும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல ஈஸியா கிடைத்த பரிசுத்த ஆவியானவரை, ஈஸியா கிடைத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய திரியேக தெய்வத்தை ஈஸியா நமக்கு கிடைச்சாரு. ஆனா நம்மளுடைய சில காரியத்தினால, சில பல காரணத்தினால அந்த ஆவியானவரை நம்ம தள்ளி விட்டுட்டோம். அதை தள்ளி விட்டதுனால நம்ம வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு நேசரை தேடுறோம் 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 தேடுறோம், தேடியும் அவரை காணல. ஏன்னா நம்ம நினைச்சோம், என் நேசரை தேடுறதுக்கு பதிலா என் பிசினஸ் நான் கொஞ்சம் பார்க்கிறேன், என் நேசரை தேடுறதுக்கு பதிலா எனக்கு நான் என்கிட்ட சில காரியங்கள் இருக்குது, இதை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னு சொல்லி நம்ம தள்ளி போனதுனால இன்னைக்கு மனவாட்டியாக சபை, இந்த சபையை குறித்து நான் பேசுறேன். இன்னைக்கு சபை ஆவியானவர் இல்லாத சபையாய் மாறி இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மார், என் அன்பு தகப்பன்மார், தம்பி தங்கச்சி அக்காங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இன்னொரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, எப்பத்தா. ஆனால் இந்த முறை நாதர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த கதவு தட்ட போதே திறந்தீங்கன்னா அந்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடைப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். ஒரு காலத்துல எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தை, அதுவும் இந்த சவுத் பகுதியில தான் எழுப்புதலுடைய பேச ஆரம்பிச்சிச்சு. இந்த சவுத் பகுதி, அதுவும் இந்த ஊரு எங்க மயிலாடுதுறையில தான் முதல் வேதம் என்னாச்சு, முதல் வேதம் என்னாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? முதல்ல எங்க இருந்தார் ஆவியானவர்? நமக்கு அருகில இருந்துச்சாரு. எழுப்புதல் எங்க இருந்துச்சு? நமக்கு இங்கேயே இருந்துருச்சு. ஆனா இப்ப எழுப்புதல் எங்க போயிருச்சு? முழு இரவு ஜெபம் வைக்கிறோம், உபவாச ஜெபம் வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா எது செஞ்சாலும் நம்மளால என்ன பார்க்க முடியலன்னா எழுப்புதலை பார்க்க முடியல. ஏன் எழுப்புதலை பார்க்க முடியல தெரியுமா? ஏன்னா ஒரு காலத்துல முழு இரவு ஜெபம் அப்படின்னா பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவரு தான் எல்லா முழு இரவு ஜெபத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். அந்த நபர் முழு இரவு ஜெபத்துல வைக்கும் போது திரள் கூட்ட ஆத்துமாக்கள் தேசத்திற்காக ஜெபிச்சிச்சு. ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை நடந்துச்சு, இடங்கள் அசைந்தது. அதுல எழும்பினவர்கள் தான் இன்னைக்கு பல நூறுக்கள் ஆத்துமாக்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த இடத்துக்கு போனவர் தான் மோகன் சி அண்ணன். அவர் அந்த செய்தியில பார்த்த உடனே அவர் மாறி இன்னைக்கு தேசத்தை இல்ல உலகத்தையே கலக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். ஏன்னா அன்னைக்கு எழுப்புதல் இங்க இருந்துச்சு. திறந்தவங்களுக்கு ஈஸியா மணவாளனை பார்க்க வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போனதால மணவாளனை பார்த்துட்டாரு. இன்னொரு ஒரு கூட்டம் மணவாளனை பார்க்க முடியல. அதனால அந்த கதவு அந்த பக்கம் மணவாளன் விட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் இந்த மயிலாடுதுறை மாவட்டங்கள் முழு
முழுவதுமாய் உங்களை கொண்டு எழுப்ப விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் அதற்கு ஒரு பாத்திரவானா இருப்பேனே, ஆனால் ஒருவேளை நான் இருக்கிறப்பா, இன்னைக்கு இந்த கதவு தட்டும் போது நான் திறக்கிறேன். என் கைகளில் எது விழுந்தாலும் பரவாயில்ல, என் ட்ரெஸ்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்குது, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய சுய ஆத்துமாக்கள் அழிந்து போயிருக்கிறது. எனக்கு உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. அந்த பர்சனல் கனெக்ஷனை நான் விட்டுட்டேன். ஆனா இனி ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல இந்த கதவை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த கதவை நான் பயன்படுத்திக்கிறேன். முதல் மணி நேரம் வந்தவங்களுக்கு என்ன காணிக்க, என்ன கூலி? கடைசி மணி நேரம் வந்தவங்களுக்கு அதே கூலி. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். ஒருவேளை என்ன கடைசி காலம், என்ன கடைசி காலம் நீங்க கேட்பீங்கன்னா, உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்றேன். சுனேமித்தியாளுக்கு தன்னுடைய ராஜா வந்து நின்று கதவை தட்டினார். ஆனா நமக்கு எப்படின்னா, கதவு அவர் தட்டிட்டாரு, போயிட்டாரு. ஆனா மறுபடியுமாய் நமக்கு ஒரு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இந்த கதவு திறக்கணும், இந்த கதவு திறக்கணும். சரி, இப்போ நீங்க அடுத்த 7வது வசனத்தை படிங்களேன். நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். சரி, இப்ப என்ன பாருங்களேன், இவங்க யாரு? இவங்க யாருக்கிட்ட, இவங்க யாரோட சொந்தம்? ராஜாவுடைய சொந்தம். இந்த ராஜாவுடைய சொந்தத்தை, ராஜாக்கு கீழே பணி செய்யறவங்க கிட்ட கூட போக முடியாது. ஆனா இன்னைக்கு தேசத்தின் காவல்காரர்கள் அவர்கள் அடிச்சாங்களாம். ராஜா யாரை தேடி வந்தாரு? ராஜா யாரை தேடி வந்தாரு? முதல் அதிகாரம், அந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, என்னுடைய மணவாளனியே, என்னோட சகோதரியே என்ற ஒரு வார்த்தை வந்து கேட்கிறாரு. ஆனா 7வது வசனத்துல சொல்றாரு, இவ போய் தட்டும் போது கதவு திறந்து இருந்தாங்கன்னா, தட்டும் போது கதவு திறந்து மணவாளனுக்கு ஏத்த மணவாட்டியை நான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாங்கன்னா, அது எப்படி மாறி இருக்கும் தெரியுமா? அனைத்து முத்தமிடுகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க யாரா மாறிட்டாங்க தெரியுமா? முதல்ல நேசரை தேடுறாங்க, தேடியும் காணல. 2வது, யார் யாரோ வந்து அவங்களை அடிக்கிற அனுபவத்திற்குள்ள வந்துட்டாங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். ஆரம்பத்துல நம்ம போய் தேவ சமூகத்துல அமரும் போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? தேவ சமூகத்தினுடைய பிரசன்னத்தின் ஆவிக்குள்ள நம்ம கொண்டு போகப்பட்டோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கதவை தட்டும் போது திறக்காததுனால, அந்த கதவை தட்டும் போது நான் வீட்டில் சீரியல் பார்க்கறதுனால, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு பதிலாக நான் வேற ஒரு காரியத்துக்காக என்னோட மைண்டை நான் டீவியேட் பண்ணதுனால, கொஞ்சம் வால்யூம் கூட்டுப்பா, இல்லை அது கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் மானிட்டரில் வேணா வச்சு, என் மணவாளனுக்கு நான் என்ன பண்ணிச்சேன்? மைண்டை செவி சாய்க்காததுனால எனக்கு யார் யாரோ வந்து என்னைய அடிக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு சாத்தானை வந்து நம்ம ஈஸியாக என்னை அடிக்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்ததுக்கு காரணம் யாருன்னா, யாரோ இல்லை, நான் தான். சொல்லுங்க, நான் தான், வேற யாரும் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இந்த அனுபவம் மாறணும்னா, நான் சொன்ன பாருங்க, எப்பத்தா கதவு திறந்துச்சு. ஆனா திறக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய இருதயத்தின் ஓலத்தை, அவருடைய இருதயத்தை, அவருடைய கண்ணீரை உங்களுக்குள்ள நீங்க வாங்கினீங்கன்னா, இந்த கதவு திறக்கிறதோட அடையாளத்துக்குள்ள நீங்க போவீங்க. ஆமென். இந்த மயிலாடுதுறை அந்த எப்பத்தா அனுபவம் பார்த்துச்சுன்னா, சபை மறுரூபமாக்கப்படும். சபைகள் தோறும் எல்லாம் வேற மாதிரியான ஒரு ஜீல் திறக்கும். நாங்கள் இதுக்கு அடுத்த யூத் மீட்டிங்கில் அந்த ஒரு காரியத்தை தான் பேச போகிறேன். ஆனால் அதோடைய ஓரத்தை மட்டும் உங்களுக்கு நான் டச் பண்ணிட்டு போகிறேன். கால அபிஷேகம்னு எல்லாரும் சொல்றாங்க. எத்தனை பேர் அதை கேட்டிருக்கிறீங்க? காதுல அந்த வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா? கடைசி நாட்கள்ல ஆண்டவர் ஒரு பெரிய அபிஷேகத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறாரு. கேட்டிருக்கிறீங்களா? சூப்பர். அது எப்படி இருக்கும்னு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பேதுரு, இல்ல திருப்ப வேணாம், டைம் ஆயிடுச்சு. 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். அது
புரியல. அப்படியா? அதுக்கப்புறம் ஒருத்தர் நடந்து போவாராங்க, இப்படி நடந்து போவாரு. என்ன பண்ற பேதுரு? நிழல் பட்டு என்ன நடந்துச்சா? மரித்தவர்கள் உயிரோட ஏலம்பனாங்க. இது யாருக்கு? பேதுரு நடந்து போகும்போது நடந்த அனுபவம். ஆனா கடைசி கால அபிஷேகத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? சபை தோறும், வீடுகள் தோறும் 24 மணி நேரம் 7 ஒரு ஜெப துலக்கத்தின் சத்தம் கேட்கும் போது, நீங்க எங்கேயும் போக தேவையில்ல சார், நீங்க எங்கேயும் போக தேவையில்ல பிரதர், வீட்டோடைய நிழல் அவன் போறான் பாரு, ஆம்புலன்ஸ் போது பாரு, அங்க மரித்தவன் உயிரோட எழும்புவான். லாசரு என்ன ஒரு மனுஷன் செத்துட்டாரு, உடனே எழுப்பி இருந்திருக்கலாம், அப்படி செய்யல. 3வது நாள் ஏன் எழுப்பினா, நான் மெடிக்கல் படிச்சதுனால சொல்றேன். இந்த ஐசியூலாம் பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா முதல் 1/2 மணி நேரத்துக்குள்ள சிபிஆர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க, மவுத் டு மவுத் ஆக்சிஜன் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு எழுப்புனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உடம்புல ஒன்றுமே இல்லாமல் போகணும், அப்போதான் என்னோட மகிமையை இந்த தேசம் இல்லை இந்த உலகம் பார்க்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த மகிமையை காட்டிலும் வேற மகிமை இயேசுவின் நாமத்தில் எந்த தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். அதுக்கு காரணம் 24 மணி நேரம் 7 ஒரு ஜெபிக்கிற சந்ததி, எழுப்புதல் சந்ததி. அதுக்கு பேர் தான் எழுப்புதல் சந்ததி, அதுக்கு பேர் தான் எழுப்புதல் சந்ததி. ஆமென். எழுப்புதல் சந்ததி என்பது ஏதோ எழுப்புதல் 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 கத்துறதுக்கு பேர் எழுப்புதல் இல்ல. எழுப்பு தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவராஜ்யம் எங்க இருக்குது? செயலில் இருக்குது. நீங்க நினைக்கலாம், இந்த கொடுங்கோலை நாட்கள்ல என்னால வெளியே போய் சுவிசேஷத்தை ஈஸியா சொல்ல முடியல பிரதர், நான் எப்படி செய்யறது, நான் எப்படி பண்றது? நீ எதையும் பண்ணாத, நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இயேசு யார் என்பதை நீங்க சொல்லாம சபைக்கு யார் யார் வருவார்ன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்றேன். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 24 மணி நேரம் 7 உங்களோட பர்சனல் காரியத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, என்னது உங்களோட பர்சனல் காரியத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சுனேமித்தியால் பண்ணா பாருங்களேன். ஐயோ நான் ட்ரெஸ் போடல, என்கிட்ட இருக்கிற காரியம் கீழே இது போத, நான் அதை பார்க்கறேன்ற அந்த கவனத்தை பார்க்காம அவ ஒருவேளை கதவை திறந்திருந்தானா அவ பார்க்க வேண்டிய மகிமையை அவ பார்த்திருப்பா. ஆனா அந்த மகிமையை பார்க்காததுனால யார் யாரோ தெருவில் போறவன் அவளை அடிக்கிறா. ஆனா ஒருவேளை இன்னைக்கு நான் கொஞ்சம் சொல்றேன், அந்த கதவை திறந்திருந்தானா ராஜரிக அபிஷேகம் கிடைச்சிருக்கும், அவர் ராஜாத்தியாய் மாறி இருப்பா, தேசத்தின் மேல் அலங்கத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ராணியாய் ராஜரிகம் செய்கிறவளா இருந்திருப்பா. ஆனா அவளுக்கு இழந்து போயிட்டா, நம்மளும் அதை இழந்துட்டோம். ஆனா நமக்கு 2வது தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது தருணத்துல நீங்களும் நானும் ஜெபிப்போமே, ஆனால் மறுரூபம் அடைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேசங்களுக்கு அல்ல, உலகத்தின் கடாந்திர எல்லை வரைக்கும் யார் இவர்கள் இந்த வெண்கூட்டம் என்ற கேட்கிற ஒரு சத்தம் நமக்கு வரும். ஆமென். இப்ப இது என்ன நடக்கும்னு சொல்றேன். 24 மணி நேரம் 7 ஒரு ஜெபிக்கிற சந்ததி. பாஸ்டர் 24 மணி நேரம் ஒரு டவர் கட்டுங்க பாஸ்டர், இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டிக்ளேர் கொடுங்க. 24 மணி நேரம் 7 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தர், 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தர், 24 மணி நேரம் மணவாளன் வர வரைக்கும் நீங்க ஜெபிச்சு பாருங்க. இந்த சபை இல்ல, இந்த இடம் இல்ல, 10,000 இல்ல, 1,00,000 இல்ல, எண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தில் கவர்மெண்ட் அபிஷியல் வந்து பங்கு பெறுகிற அளவுக்கு மாத்துவாரு. காரணம், உன் ஜெபத்தின் மகத்துவம் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஐசையா 59ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு நானோ ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனுஷனை தேடுறாரு, ஒரு மனுஷனை தேடுறாரு. எதுக்கு? என் தேசத்தில் அவலட்சணமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, இதை நான் எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி ஒருத்த முழங்கால் படிட்டு ஜெபிச்சானா, என் வாழ்க்கையே இல்லை, இந்த தேசத்தை நான் மாத்துவேன்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு அதே வார்த்தையை இந்த சபையை பார்த்து சொல்றாரு. ஒரு மனுஷனை தேடுறாரு, அந்த ஒரு மனுஷன் கதவை தட்டி, இன்னைக்கு கதவை தட்டிட்டாரு. எப்பத்தான் திறக்கப்பட்டுருச்சு, திறக்கப்பட்ட அனுபவத்தை அதே சூடோட அதே அபிஷேகத்தோட ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப சொல்றேன், உங்க வாழ்க்கை இல்ல, உங்களோட சந்ததி இல்ல, சந்ததியின் மேல் சந்ததியின் மேல் சந்ததியின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சாபத்தும் மாறி போகும். உன் ஆசீர்வாதத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேசத்திற்காக ஜெபிக்கும் போது எல்லா காரியங்களும் அது மறைந்து போகும். ஆமென். எங்க வீட்டில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேன்.
சரியா? ஐயா சொன்னார், நான் ஆல் நைட் ப்ரேயரில் ஏதோ சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி அது கொஞ்சம் ஒரு இடத்துல அப்படி இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு லைவ் போல், அதனால் தைரியமாக நான் பேசுவேன். ஆஃபரிங் கம்மியான சம்டைம்ஸ் ஆஃபரிங்கே எனக்கு வராது. ஒரு நாள் கூட அதுக்காக நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சதில்லை. ரெண்டாவது, எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டு மட்டும், மிச்சதெல்லாம் மோல்டிங்காக இருக்கும், ஃப்ரண்ட் ஹால் மட்டும் இதில் அந்த ஆஸ்பெட்டா ஷீட் போட்டிருக்கோம். மழை வந்து அங்கங்கே ஒழுகும். அப்போது இது குறித்து தானே ஒரு பெரிய பாரம் எனக்கு. ஏன் இப்படி இருக்குது, என் வீடு மாறணுமே. கொஞ்ச நாளுக்கு ஜெபிச்சதுக்கு அப்புறம் அது எனக்கு ஒரு பெருசாக தெரியல, விட்டுட்டேன். அதை விட்டுட்டு நான் பாட்டுன்னு ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒன்று பண்ணார் பாருங்க. இன்னைக்கு எங்கள் தெரு இருக்குதுல்ல, அந்த தெருவே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வீடை பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறாரு. வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ நேற்று நைட் ஃபோன் பண்ணார் அப்பா, சில மகன் இதெல்லாம் முடிச்சுட்டேன், மண்டே வரும்போது சில இடத்துக்கெல்லாம் பாலிஷ் போடுறவன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கையெடுத்து பார்க்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? என் அந்த ரங்கத்தில் என் சொந்த காரியத்துக்காக இல்லை, தேசத்தில் நடக்கிற அவலட்சணமான காரியங்களுக்கு மாறுல அடித்து ஜெபிப்பேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் உங்களுடைய காரியங்கள் பரிபூர்ணம் அடையப்படும். நம்ம ஆசீர்வாதம் நூதன உபதேசம். இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதம்னு சொல்லி பார்க்குறீங்கல்ல, செய்திகள் பார்க்குறீங்க தானே, இல்லைன்னு சொல்லாதீங்க, பார்க்குறீங்க தானே, அது எல்லாமே என்ன தெரியுமா? நூதனமான உபதேசம். என்னடா இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? பாஸ்டர், இப்போ செய்தியில் இந்த யூடியூப்லலாம் நீ ஆசீர்வாதமாக இருப்போம் செய்தி நடக்குதுல்ல, அது உண்மை, அதான் ஆசீர்வாதமா பாஸ்டர்? அது இல்லைல்ல. ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் எங்கள் கண்ணை மூடனா என் கண்ணு பரலோகத்தில் திறக்கப்படுது தான் ஆசீர்வாதம். இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியும் தேடுங்கள், பிறதெல்லாம் அப்பொழுது முடிச்சிருங்க. நீங்கள் முடியுங்க பார்க்கலாம். என்ன படும்? கொடுக்கப்படும். இல்லை, என்ன படுமா? கூட கூட கொடுக்கப்படும். இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? கூட மட்டும் இல்லை, கூட கூட்டி கொடுக்கப்படும். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன தேடணும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், கதவை தட்டும் போது திறக்கணும். மூணாவது, இருக்கும் போது நான் கையில் பிடிச்சிக்கணும். சொல்லுங்க, இருக்கும் போது நான் என்ன பண்ணணும்? கையில் பிடிச்சிக்கணும். போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என் நேசர், அவங்க எல்லாரும் கேட்குறாங்களாம், உன் நேசர் அப்படி, உங்கள் நேசர் அவ்வளோ பெரிய ஆளா? அவங்க சொல்கிறான், என் நேசர் அழகில் சிறந்தவர். எப்போ? விட்டு போனதுக்கப்புறம். கிட்ட இருக்கும்போது அனுபவம் தெரில, கிட்ட இருக்கும்போது அந்த அனுபவம் தெரில. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி அனுபவத்திற்குள்ளே போகாமல் கிட்ட இருக்கும்போதே கர்த்தர் இன்னார் என்பதை நான் ருசித்து பார்த்தத உடனே என் தேசத்தில் நான் ஜெபிப்பேனா? என் தேசத்தில் அவலட்சணமான காரியங்கள் போய்கொண்டிருக்குது, அதற்காக நான் ஜெபிப்பேனே ஆனால் மறுரூபமாக்கப்படும். ரெண்டு காரியம். முதல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். ரெண்டாவது, இந்த சபை, இந்த மாவட்டம், இந்த தாலுக்கால இருக்குதுல்ல, இந்த தாலுக்காவை மகிமையின் மேல் மகிமை அடையப்படும். இந்த சபை மாத்திரமல்ல, நீங்கள் எத்தனை சபையை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, அத்தனை சபையிலும் ஆத்துமாக்கள் பார்ப்பீங்க. 30,000 இல்லை, லட்சமாக பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? லட்சமாக பார்ப்பீங்க. யாரோ சர்ச் தான், நான் என்ன அப்படி இல்லை. எல்லாம் என் மணவாளனுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற சபை. அதில் இருக்கிறவர்கள் என்னோட அந்த திருமணத்தில் பங்கு பெற போகிறவர்கள். அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமக்களுக்காய் ஜெபிப்பது என்பது யார் மேல் விழுக்கப்பட்டிருக்கிற கடமை? என் மேலே விழுக்கப்பட்டிருக்கிற கடமை. இந்த பலிபீடத்திலிருந்து மறுபடியும் சொல்கிறேன், கடைசி கால அபிஷேகம் என்பது நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? அறைகளை புட்டி கொண்டு ஜெபித்திருக்கும் போது உங்கள் வீதியில் கடந்து போகிற ஆம்புலன்ஸ், இன்னும் நான் இதை கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனாக சொல்கிறேன். யாருக்காவது பிரெயினில் டியூமர் இருந்திருக்கும், என்ன இருந்திருக்கும்? பிரெயினில் கட்டி, மூளையில் ஒரு கட்டி இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. மேலே ஃப்ளைட் இருக்குதுல்ல, அது இந்த சபையை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, டிசால்வ் ஆகிட்டு இருக்கும், கரைஞ்சிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? இங்கே ஏறெடுக்கிற ஜெபம் அங்கே அடிச்சிருக்கும்.
இங்கே ஏறெடுக்கிற ஜபம் அங்கே அடிச்சிருக்கோம். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நான் ஏதோ உங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விடுறதுக்காக இதை நான் சொல்ல, சத்தியத்தை நான் பேசுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்து போகும்போது நிழல் பட்டு அதிசயம் நடக்குது. குருடாயிட்ட பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது அதிசயம் நடக்குதுன்னா 2025 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ இந்த வெர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங், இந்த வெர்ஷன் ஆஃப் ஹீலிங் எப்படி நடக்கும்ன்றதை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அறைய பூட்டி கொண்டு என் தேசத்துக்காக, எனக்காக, என் சபைக்காக, என் மணவாளனுக்காக, எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தகப்பன், தாய், என் சகோதரி, இவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது, என் தேசத்தில் இருக்கிற காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். சொல்லுங்க, நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். கடைசியா எனக்கு கொடுத்த டைம்ல ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ஒன்று பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் தெரியுமா? எத்தனை பேர் முழு ஜெபத்துக்கு போயிருக்கிறீங்க? இருக்கீங்களா? அதை செய்ய போறோம். என்ன பண்ண போறோம்னா ஜெபிக்க போறோம். உங்களோட ஆவிக்குரிய காரியத்துக்காக, ஒரு ஜெப அபிஷேகத்துக்காக. மூணாவது, இங்க இருக்க இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளை அறுத்து ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலுக்கு விரோதமாய், வாலிபர்களுக்கு விரோதமாய். நான் ஜெபிக்கணுமா? நம்ம ஜெபத்தில் நடத்தணுமா? அப்போ டேனி தண்ணி கொடுறா, எனக்கு வாயில வறண்டுடுச்சு. சூப்பர், இப்போ வாய்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நான் என்னென்ன காரியத்தை சொன்னேன்? முதல்ல என்ன சொன்ன? எப்பத்தா திறக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? தட்டும் போது உடனே திறந்துடணும். மூணாவது என்ன சொன்னேன்? இருக்கும் போதே பிடிச்சிக்கணும். நாலாவது ஒரு காரியம், அதுதான் இந்த கடைசி நாளில் நமக்கு தேவையான ஒரு காரியம். அதுதான் இன்னைக்கு பேச போறோம். என்ன தெரியுமா? சொல்லுங்க, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. நான் பிரியாணி செய்கிறேன். சொல்லுங்க, நான் பிரியாணி செய்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த கீபோர்டு என் கூட சேர்ந்து சாப்பிடுது. நான் மட்டும் சாப்பிட்டா அது எனக்கு மட்டும்தான். ஆனால் அந்த கீபோர்டு என் கூட சேர்ந்துச்சுன்னா இது வயிறு ரொம்ப இல்லை, இது வயிறு ரொம்ப தானே. இதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லட்டுமா? ஆண்டவர் மலை ஊழியத்தை முடிச்சாரா? அவர் அனுப்பியிருக்கலாம் தானே. என்ன பண்ணார்? எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சார். அப்போ அதுக்கு காரணம் நானும் சாப்பிட்றேன், எல்லாரும் சாப்பிட்றாங்க. அது மாதிரி தான் நானும் ஆயத்தப்படுறேன், அவங்களும் ஆயத்தப்படணும். எப்படி, எதுக்கு ஆயத்தப்படணும் அதை தான் பேச போகிறேன். கரெக்டாக 5 நிமிஷத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு முடிக்கலாம். 9:30 கொடுத்துருக்கிறார் பாஸ்டர். 9:30 முடிக்கணும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். என்னத்துக்கு நான் ஆயத்தப்படணும்? காரியத்துக்கு நான் ஆயத்தப்படணும். மத்தேயு 25ஆம் அதிகாரம். நான் அப்படியே ஓரலா சொல்றேன், டைம் இல்லை. வசனம் 1லிருந்து 13 வரைக்கும் அப்படியே ஓரலா சொல்றேன். என்ன மட்டும் பாருங்களேன். குறிக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த 5 பேரில் ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏன் புத்தி உள்ளவர்கள், ஏன் புத்தி இல்லாதவங்க பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றேன். மணவாளன் வராரு. என் வேலை என்னன்னா, அந்த மணவாளன் வரும்போது கையில் தீவெட்டியை வச்சுட்டு இருக்கணும். அதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்கு போகும்போது, இப்போ எக்ஸாம் போகும்போது பென்னு, பென்சிலு, ஸ்கேலு. எங்கள் அக்கா பவுலின் அக்கா இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க. எத்தனை போனீங்க தானே? அதெல்லாம் பக்கத்தில் கடை வாங்கினீங்களா? நீங்கள் தான் எத்தனை போனீங்க? பென்னு, பென்சிலு, ஸ்கேலு எல்லாம் எத்தனை போனாங்க? அப்போ என்ன நோக்கத்துக்கு நான் போகிறேன்னா, அந்த காரியத்துக்கு நான் எடுத்துகிட்டு போனாதான் நான் ஆயத்தப்படுறதுக்கு உதவி செய்கிற சில காரியங்கள். அப்போ இன்னைக்கு நான் எந்த ஆயத்தப்படணும் அப்படின்னா, எனக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா, எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அபிஷேகம் இல்லைன்னா, அதை நான் கேட்டு வாங்கிறது தான் ஆயத்தப்படுதல். ஏன்னா மணவாளன் வந்துட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட இது இல்லைன்னு கேட்டுட்டு மணவாளன் கதவை பூட்டிட்டதுக்கு அப்புறம் அல்றது பிரயோஜனம் இல்லை.
மணவாளன் இருக்கும் போதே, மணவாளன் கதவு தட்டப்படும் போதே அங்க சொல்லுது, மணவாளன் அந்த நான் சொல்றது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுது, மணவாளன் வருகிறதற்கு சற்று தாமதமாயிருக்கிறதுனால் 10 பேர் உறங்கினார்கள். ஒரு சத்தம் கேட்கப்பட்டது, மணவாளன் வந்து விட்டார். 5 பெண்களோ கைகளில் தீபட்டிகளும் தங்கள் கைகளில் எண்ணெயும் வச்சுட்டு இருந்ததுனால எடுத்துட்டு போனாங்க. இன்னும் 5 பேர் வச்சுட்டு இல்ல, நீ என்கிட்ட குடுன்னு கேட்கறாங்க, இவங்க கொடுக்கல. ஒருவேளை நான் நம்புறேன், இது ஒரு பேரபிள், ஆனா நான் நம்புறேன், ஒருவேளை அவங்க கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களும் போய் இருந்திருப்பாங்க. கொடுத்திருந்தா இவங்க ஆயத்தப்படலை, ரைட். ஆனா கொடுத்திருந்தா இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமா? கொடுக்கிற அனுபவம் வேணும். என்ன கொடுக்கணும் பிரதர்? 10 லட்சம் தரணுமா? இல்லை, உங்க நேரத்தை கொடுங்க. எதுல? ஜெபத்தில். அவங்களுக்காக ஒரு மணி நேரம். எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, சரி சொல்லாத, கை கொடுத்து தூக்காதீங்க, மனசுல நினைங்க, உங்க தெருவில் இருக்கிற ஆத்துமாக்காக பாரப்பட்டு நேரத்தை ஒதுக்கி ஜெபிச்சிருக்கிறீங்க? உங்க மூஞ்சில பார்க்கும் போதே எனக்கு தெரியுது 80% ஜெபம் பண்ணலன்ட்டு. இதுதான் நான் சொல்றேன், இதுல நான் ஆயத்தப்படணும். சொல்லுங்க, இதுதான் ஆயத்தப்படுத்துறது. ஆயத்தப்படுறது என்னுடைய ஆவிக்குரிய அபிஷேகத்தை நான் வாங்கிக்கிறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை நான் பலப்படுத்திக்கிறேன். எனக்கும் மணவாளனுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற ஏதாவது ஒரு கதவு இருந்துச்சுன்னா அதை திறக்கிறேன், எப்பத்தாவா திறக்கிறேன். 4வது நான் என்ன பண்றேன்னா ஆயத்தப்படுத்துறேன். எப்படி நான் ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, என் ஜெபத்தினால, என் முழங்காலுனால, என்னுடைய யுத்தத்தினால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த காரியத்தை நான் செய்ய போறேன். ஆமென், ஆமென். இப்ப சொல்லுங்க, கதவு திறக்கும் போதே திறக்கணும்ல. கதவு திறக்கும் போதே என்ன பண்ணும்? வெளியே போயிடணும். கதவு திறக்கும் போதே வெளியே போயிடணும். நான் உள்ளே இருப்பேன், என் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டேன், நான் என் கையிலேருந்து வெள்ளை உதிர்க்கல் தானே அது கீழே ஒளியுது, நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மணவாளனை விட்டு போயிடுவார். எழுப்புதல் பேசல மட்டும்தான் நம்ம பேச்சு நிற்குவோம், கையில் பார்க்க மாட்டோம். எழுப்புதல் நம்ம சொந்த கண்களில் பார்க்கவே முடியாது. அதை பார்க்கணுன்னா கதவை திறக்கணும், திறந்த உடனே ஓடணும், ஓடனதுக்கப்புறம் மணவாளன்கிட்ட பேசிடணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தேடினாலும் சரி, எவ்வளோ கத்தினாலும் சரி, மணவாளன் இருக்க மாட்டார். யாரோ நம்மளை அடிக்கிற நிலைமை இன்னைக்கு அப்படிதானே நம்ம அனுபவம் போயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவங்க அடிக்கிறாங்க, கிறிஸ்தவங்களை இவங்களை அடிக்கிறாங்க, இவன் அவனை அடிச்சிட்டான், அவன் இவனை அடிச்சிட்டான், இப்படி தானே போயிட்டு இருக்குது. பைபிளில் போட்டிருக்குது, என் நாமத்தினால் நீங்கள் உபத்திரப்படுவீங்கள். எஸ், உபத்திரப்படுவீங்க. ஆனால் அந்த உபத்திரப்படுறது ஓப்பனாக பைபிளின் படி நம்ம பார்த்தோம்னா நீங்களும் நானும் இல்லை. யார் தெரியுமா? 7 வருஷம் உபத்திர காலத்தில் உபத்திரப்படணும். நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் உபத்திரம், ஆனால் இந்த கொஞ்சம் உபத்திரத்தை நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா, எழுப்புதலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கும் போதே கையில் இறுக்கி பிடிக்காம கையை விட்டதுனால இன்னைக்கு எழுப்புதலுக்காக கத்துறோம், ஜெபிக்கிறோம், கண்ணீர் இடுறோம், உபவாசம் போடுறோம், இப்போ 40 நாள் போடுறோம், 100 நாள் போடுறோம். சில பேரெல்லாம் சொல்கிறாங்க, சில ஊழியக்காரரோட பயணிக்கும் போது 1 வருஷம் எழுப்புதலுக்காக ஜெபித்தோம், அவங்களால எழுப்புதலை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல தெரியுமா? நமக்கு முன்னாடி சில காரியங்கள் நடந்திருக்குது, நூதனமான சில உபதேசம். எழுப்புதல்ன்றது ஒண்ணுமே இல்லைன்ற சில அபிஷேகம், அதெல்லாம் அந்நிய அபிஷேகம். ஜெபம் வேணாம். எத்தனை பேர் இந்த காரியத்தை கேட்டிருக்கிறீங்க? ஜெபம் வேணான்ற ஒரு மெசேஜ் இருக்குது, கேட்டிருக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க, கேட்டிருக்கிறீங்களா? ஜெபம் வேணாம் பிரதர், ஜெபமே எங்களுக்கு வேணாம், நாங்கள் எதுக்கு ஜெபிக்கணும், உபவாச ஜெபமே வேணாம், இப்படியெல்லாம் சொல்லி சில செய்திகள் வந்திருக்குது. நீங்கள் கேட்டிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நடந்ததுனால தான் எழுப்புதலை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், இது எல்லாவற்றும் கட்டி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். பாஸ்டர் கிட்ட மறுபடியும் சொல்றேன், மேலே ஒரு அறையை ஐயா ரெடி பண்ண போறாரு. 24 மணி நேரம் 7 ஜெபிக்கிற சந்ததி, அது இங்க இருந்து ஆரம்பிக்க போகுது. மயிலாடுதுறைக்கு எழுப்பதிலே இந்த பலிபீடத்தில் நின்று இன்னும் சொல்றேன், முட்டி போட்டு நான் இந்த பலிபீடத்தை இன்னும் நான் ஒரு படி உடன்படிக்கை செய்து சொல்றேன். இந்த அபிஷேகம் 24 மணி நேரம் 7 ஜெபிக்கிற ஒரு வாலிப சந்ததி இந்த சபையிலிருந்து எழும்ப படட்டும். அப்பொழுது
யாரா இருந்தாலும் சரி, வியாதியாளர்கள் இருந்தாலும் சரி, அபிஷேகத்துல குறையப்பட்டவங்க இந்த இடத்துல போனாலும் சரி, அபிஷேகம் சுட்டரிக்கிற அபிஷேகம் வரும். ஷான் ஃபில்லி என்ன ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. அவர் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு மனுஷனை கண் டு ஹை இப்படி பார்த்தாருன்னா போதும், அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தின் கண்கள் முழங்கால் போட்டு அங்கேயே பாவ அறிக்கை செஞ்சு இயேசுவுக்காக அங்கே எழும்புற சந்ததி. ஏன்னா அந்த மனுஷனுடைய ஒரு பயோகிராஃபி டெஸ்டிமனி நீங்க படிச்சீங்கன்னா அறைக்குள்ள பூட்டப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனுபவம். அவருக்காக இல்ல, என் தேசத்துல பாழாய் போய் கொண்டிருக்குதுப்பா. விபச்சாரத்தின் காரியம், வேசித்தனத்தின் காரியம், ஓரின சேர்க்கை நடந்திருக்குது. இதுக்கு நான் ஜெபிக்கல, என்னப்பா பண்றது? நான் ஜெபிக்கிறேன். யாரு ஜெபிக்கிறா யாரு ஜெபிக்கல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிச்சா எனக்கு தெரியும் மாற்றுதல் வரும். சொல்லுங்க, நான் ஜெபிச்சா மாற்றுதல் வரும், எழுப்புதல் வரும். எப்ப வரும்? நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு ஐசையா 59 அதிகாரம் 16வது வசனத்துல, விண்ணப்பம் பண்றதுக்கு ஒருத்தனை தேடுற ஒருத்தனை நான் பார்க்கல என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். எசேக்கியேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லுது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்க திறப்புல நின்று விண்ணப்பம் பண்றதுக்கு ஒருத்தனை தேடுற ஒருவனையும் காணல. அப்ப அந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் யாரை தேடுறாரு? ஒருத்தரை தேடுறாரு. அந்த இன்னைக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அந்த ஒருத்தர் நீங்களும் நானுமா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒருத்தர் நீங்களும் நானா இருந்தா, என் தேசம் பாழா போய் கொண்டிருக்கிறது, என் மாவட்டம் பாழா போய் கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் 277 ரெவென்யூ வில்லேஜ் இருக்குது, 241 பஞ்சாயத்து வில்லேஜ், 5 பிளாக், 2 ரெவென்யூ டிவிஷனல் இருக்குது, 4 தாலுக்கு, 5 பிளாக்ஸ் இருக்குது. இதுல இருக்கிற எல்லா விதமான நூதனமான காரியம் வெளியே போன திறப்பு நான் ஜெபிச்ச என் தேசத்துல எழுப்புதல் வரும். அது இங்க ஆரம்பிக்கட்டும். அது இங்க ஆரம்பிச்சா எல்லாம் எங்க போய் சேரும் சார். இங்க 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 இந்த சபையில இங்க என் முழங்கால். நான் என் முழங்கால்னா நான் என்ன சொல்ல, உங்களை சொல்றேன். 24 மணி நேரம் இன்று 7 ஒரு ஜெபிக்கிற சந்ததி. எனக்கு தயவுசெய்து ஓப்பனா சொல்றாதீங்க, எனக்கு என்ன வயசு இருக்குன்ட்டு நீங்க சும்மா மனசுல நினைச்சுக்கோங்க. ஆனா நீங்க நினைக்கிற எந்த வயசும் எனக்கு இல்லை, ரொம்ப சின்ன பையன். ஐயாவும் என் வயசு சொல்ல அது வரைக்கும் சந்தோஷம். ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு டான் பிரகாஷ் என்னாலேயே இதை பண்ண முடியும்னா, என்னை காட்டும் தகுதி உள்ளவர்கள் எத்தனை பேர் இங்கே உட்காந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களை கொண்டு ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கொண்டு எதுவும் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்குள்ள பாரம் இருக்கிறத நான் செய்கிற ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. உங்களுக்குள்ளேயும் அதே பாரம் இருந்துச்சுன்னா உங்களையும் பயன்படுத்துவார். மோகன் லாசரஸ் ஐயாவை விட 1000 மடங்கு உங்களை பயன்படுத்துவார். எத்தனை நாட்கள் இன்னும் மோகன் லாசரஸ் ஐயா எத்தனை நாட்கள், நான் குறை சொல்ல, மறுபடியும் சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனால் நம்ம அவங்கன்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த 4 விரல் என்ன பார்க்குதுன்றதை நான் மறந்துட்டேன். ஐயோ, எனக்கு இந்த ஊழியக்காரர் ஜபத்துக்கு நான் போகிறேன், அந்த ஊழியக்காரர் ஜபத்துக்கு போகிறேன், இங்கே நான் போகிறேன், எல்லாம் ரைட். இந்த 4 விரல் மகன் நீ என்ன பண்ணுறது என்னை கேட்குது, நான் மறந்துட்டேனே. என் தேசம் பாலா போய் கொண்டிருக்குதா, நீ ஜெபிடான்ட்டு என் விரல என்னை காட்டுது, இதை நான் மறந்துட்டேனே. இன்னைக்கு சொல்ற இந்த ஸ்டெப் நீங்க எடுங்களேன். நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் ஜெபிக்கிறேன். 5 தாலுக்காக்கு, 4 தாலுக்கு, 5 பிளாக், ரெவென்யூ வில்லேஜ், பஞ்சாயத்து, தாலுக்கா, இது எல்லாத்துக்கும் நான் ஜெபிக்கிறேன். உத்தரவாதத்தை நான் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உத்தரவாதத்தை நான் எடுக்கிறேன். எவன் இந்த மயிலாடுதுறையை தொடரான்னு நான் பார்த்துடுறேன்ப்பா, நீங்கள் எடுங்க. இந்த வார்த்தை சொல்லியே எடுங்க. உத்தரவாதத்தை என் கையில் நான் எடுக்கிறேன். எவன் இந்த மயிலாடுதுறையை எழுப்புதலுக்கு விரோதமாக பூட்டான் நான் பார்த்துடுறேன்ப்பா. அது பூட்டப்பட்டால் என் முழங்கால் அது ஜெயிக்கும். நான் முழங்கால் படிட்டுல ஜெயிக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் அது ஜெயிக்கும். நல்ல ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறாரு, நல்ல தாயாரை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சகோதரிகளை கொடுத்துருக்கிறாரு.
நீங்களும் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நேற்று 2 நாள் அந்த தம்பிங்களோடு பயணிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு சின்ன இடத்துல கூட முகம் சுளிக்கிறத நான் பார்க்கல. ஒரே ஒரு சின்ன இடத்துல கூட முகம் சுளிக்கிறத பார்க்கல. அதே மாதிரி பாஸ்டர் எவ்வளோ சத்தம் போட்டு அடிக்க மட்டும் தான் அடிக்கல பாஸ்டர். அதே கரிசனைய கொஞ்சம் ஜெபத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டிங்க, ஓகே, திறப்பில் நிற்கலாம் வாங்கன்னு பாஸ்டர் கூப்பிட்டா வரலாமே. வாங்க இந்த மயிலாடுதுறையை நம்ம கையில் எடுக்கலாம், பாவத்தை சுட்டெரிக்கிற அக்கினி இந்த தேசத்துக்கு நம்ம இறக்கலாம் இப்படின்னு சொல்கிறத நம்ம கையில் எடுக்கலாமே. கையில் எடுத்தால் மறுரூபமாக்கப்பட்டுருமே, ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவாங்களே. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்கள் ஊரில் விபச்சாரத்தின் காரியங்கள். நான் ஐயாலாம் சென்னையிலேருந்து வரும்போது நான் ஒரு காட்சியை பார்த்தேன். என்ன பார்த்தேன் நான் சொல்ல விரும்பலை. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். நைட்டு ட்ராவல் பண்ணுவேன். ஐயா பார்த்தாரு, அம்மா பார்த்தாங்களான்னு தெரியல. இங்கேருந்து சொல்ல முடியாத ஒரு காரியம் அது. அதெல்லாம் மாறணும் அப்படின்னா எப்போ மாறும் அப்படின்றத மட்டும் சும்மா சொல்லிட்டு நான் போயிடுறேன். இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் படிக்க வேணாக்கா, நான் ஓரலாக சொல்லிடுறேன். 2ஆம் அதிகாரம் கீழேருந்து ஒரு 3 வசனம் நீங்கள் போனீங்கன்னா, மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனத்தையும் வாலிபர்கள் தரிசனத்தையும் காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரியின் மேலும் நான் அபிஷேகத்தை ஊற்றுவேன். அவங்க என்ன அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே. அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை நம்ம மறந்துட்டோம். அந்நாட்களிலே வானத்தின் மேலே புகை, ரத்தம், அக்கினி, இந்த 3 காரியத்தை காட்டுவார். சொல்லுங்க, இந்த 3 காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. இப்போ ஒரு அக்கினி எல்லாம் என்ன பாருங்களேன், ஒரு நெருப்பு. இது யோவேல் சொன்ன தீர்க்க தரிசன புஸ்தகம் நிறைவேறிடுச்சு அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் கீழே இருக்கிற அந்த வசனத்துக்குள்ளே மட்டும் நம்ம போகலாம். எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. நெருப்பு பார்த்துருக்கிறீங்களா? அந்த நெருப்பு எதை வச்சு நீங்கள் அடக்குவீங்க? ஒரு நெருப்பை அடக்கணும்னா எதை வச்சு உங்களால் அடக்க முடியும்? தண்ணி. அப்புறம் தண்ணியை தாண்டி வேறு எதை போட்டாலும் அது இது. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? 2022 கடல் இருக்குதுல்ல, வத்தாத தண்ணி கடல். அந்த கடல்லே தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்களா? கேஸ் இது லீக் ஆயிடுச்சு, கடல்லே தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. எங்க? தண்ணியிலேயே. அப்போ அந்த அக்கினின்றது எதை வச்சு என்ன பண்ண முடியாது? அடக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க இந்த இடத்துல ஒரு அக்கினி இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்கினியை எதை வச்சாலும் அடக்க முடியாது. அந்த அக்கினி இந்த மயிலாடுதுறை முழுவதுமா பரவும். எந்த விபச்சாரத்தின் காரியமா இருந்தாலும் சரி, மதுபான கடையில போய்கொண்டு வாலிப பிள்ளை இருக்கிறான் பார், அவனை அடிச்சு துரத்தி கொண்டு சபையில வந்து விடும். துரத்தி கொண்டு வந்து இங்க விடும். அதுக்கப்புறம் பாஸ்டர் உங்களை கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கெஞ்சுவீங்க. பாஸ்டர், என்ன பாஸ்டர் உபவாச ஜெபம் பண்ணலாம் வாங்க பாஸ்டர். ஒரு நாள் முழுவதும் உபவாசம் பண்ணி 24 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் வாங்க. முழு இரவு ஜெபம் மாசத்துக்கு ஒரு நாள் வேணாம், வாரம் முழு இரவு ஜெபத்தில் நடத்தலாம் வாங்க பாஸ்டர்னு சொல்லுவீங்க. ஆமென். உட்கார்ப்பா வேணும் வாங்கிக்கிறேன். வாரம் முழுரவு ஜெபம் நடத்தலாம் வாங்க பாஸ்டர்ன்ட்டு இவ்வளோ நாள் பாஸ்டர் கெஞ்சினுக்கிறார் பார்த்தீங்களா நம்மக்கிட்ட. ஆனால் இப்போ பாஸ்டர் கெஞ்சறத போயிட்டு பாஸ்டர் இவங்க உங்ககிட்ட கெஞ்சுவாங்க. அம்மா இவங்க உங்ககிட்ட கெஞ்சுவாங்க. அம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? இந்த மயிலாடுதுறைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த சீர்காழிக்காக சிதம்பரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? அந்த அபிஷேகம் தான் அக்கினி அபிஷேகம். அந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா எதையும் அதை கட்டுப்படுத்த முடியாது. எதையுமே அதை கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றீங்க? நான் ஜெபிக்க ரெடியா இருக்கிறேன். முதல்ல நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணலாம். இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட ஜெபிக்கிற அபிஷேகம் இருந்திருக்கும். ஆனால்
திறப்பின் வாசல்ல நின்று ஜெபித்திருப்போம், உபவாசம் பண்ணி ஜெபித்திருப்போம். ஓய்வு நாளில் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு பாரத்தை தாங்கப்பான்னு கேட்கும் போது ஆவியானவர் அதை தந்தாருன்னா அதை என்னைக்கு அவிழ்த்து போட முடியாது. அதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஐயா, 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நான் முதல் காரியத்தை சொன்னேன், எப்பத்தா கதவு கதவு திறக்கட்டும். மானிட்டரில் கொஞ்சம் வால்யூம் கூட்டுறா. எப்பத்தா அப்படின்னா கதவு திறக்கப்படணும். திறந்த உடனே நான் என்ன பண்ணணும்? போகணும். மூணாவது என்ன சொன்னேன்? கிடைக்கும் போதே பிடிச்சிக்கணும். நாலாவது என்ன சொன்ன? ஆயத்தப்படுத்து. இப்போ கடைசியா அப்படியே கண்களை மூடி, இந்த பக்கம் பவுலினாக்கா, அந்த பர்வீனாக்கா 2 பேரும் ஒரு பக்கத்தில், நீங்கள் கீபோர்டில் இருக்கிறீங்க, நீங்கள் மைக் பிடிச்சிட்டு என் கூட நில்லுங்க. ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், அப்பா ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்களுடைய ஹேல் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸில் தாங்கப்பான்னு சொல்லி. ஹalleluya, thank you Jesus. நீங்கள் பாடுங்க. அப்படியே கண்களை மூடி எல்லா வாயை திறந்து 2 கையை ஏசப்பாக்க நேரா, எனக்கு அந்த ஜெப ஆவியை தாங்கப்பா, எனக்கு அந்த ஜெப ஆவியை தாங்கப்பா, அந்த அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்களா நான் அமதலா இருந்தது போதும், இனி விழித்திருந்து நான் ஜெபிக்கணும். என் தேசத்துல பாலா போய்கொண்டிருக்கிற அருவருப்புக்காக நான் ஜெபிக்கணும். அருவருப்பின் காரியம் பலிபீடத்தின் மேல வைத்து அந்த அக்கினி செப்பனிட்டு அது கர்த்தருக்கு முகந்த பலியாக என் ஜெபம் மாறும் சார். எல்லாம் ஜெபிங்க, வாயை திறந்து அந்த ஜெப ஆவியை எனக்கு தாங்கப்பா. உங்களோட அபிஷேகத்துக்காக நாங்கள் எல்லாம் ஜெபிக்க போறோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாம் வாயை திறந்து. ஜீசஸ். ஜபத்தின் ஆவி மகத்துவத்தை, அந்த ஜப ஆவி மகத்துவம் அந்த ஜப ஆவி ஊத்துது. ஆண்டவரே, ஜப ஆவியை ஊத்துங்கப்பா. வாயை திறந்து எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை. எனக்கு அந்த ஜபிக்கிற ஆவி, ஆண்டவரே தேவைப்படுகிற ஆவி, எனக்கு ஜபிக்கிற ஆவி, எனக்கு ஜபிக்கிற ஆவியை தாங்கப்பா. எஸ் லார்ட், ஃபயர் ஃபயர். அக்கினி முழக்கத்தின் சத்தம், அக்கினி முழக்கத்தின் சத்தம். ஆண்டவரே ஜபிக்கிற வல்லமை, ஒரு ஜபிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜபிக்கிற வல்லமை, ஒரு ஜபிக்கிற வல்லமை. ஓ இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் மேலையும் அந்த அபிஷேகம். receive the fire of Holy Ghost. கைகளில் எல்லாம் உற்சாகமா தட்டுங்க, கையில் எல்லாம் உற்சாகமா தட்டி அபிஷேகத்தை வாங்குங்க. பரலோகத்திலிருந்து மகிமை இறங்குது, பரலோகத்திலிருந்து மகிமை அக்கினி அபிஷேகம் சிலர் மேல அது ஊத்தப்படுது, சில மேல ஊத்தப்படுது, சில மேல ஊத்தப்படுது, சில மேல சில பேர் மேல நிற்க முடியாத அபிஷேகம், சில அபிஷேகம். அபிஷேகத்தை தாங்கப்பா. அபிஷேகம் அனல் மூட்டி எடுக்கிற அபிஷேகத்தை, ஜபிக்கிற அபிஷேகம், ஜபிக்கிற அபிஷேகம். Fire, 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 fire.
மேகம் அந்த மகிமை மேல வந்துருச்சு, வந்துச்சு, உங்க மேல வந்துருச்சு. வந்துருச்சு, வந்துருச்சு. இனி நீங்க ஜெபிக்கிற சந்ததி இதுவரை எவ்வளவு ஜனம் கடைசி நாட்களில் விடிய கால பணிக்கு ஒப்பான ஒரு ஜெபம், ஒரு சந்ததி. இப்ப கடைசி 2 நிமிஷம் மயிலாடுதுறைக்காக ஜெபித்து முடிக்க போறோம். என் கூட சேர்ந்து நான் சொல்ல சொல்ல உங்க சத்தம் நல்லா வாயை திறந்து சொல்லட்டும். மயிலாடுதுறை உங்களுடைய சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் இந்த மயிலாடுதுறையுடைய கான்சென்ட்ரேஷன்ல வைங்க. என்னென்ன பாவத்தெல்லாம் நீங்க நேர்ல பார்த்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கண்ணில் வைங்க. சொல்றேன், இங்க ஏறெடுக்கிற ஜபந்தான், உலகத்தின் கடாந்தர எல்லாம் வரைக்கும் இருக்கிற அந்நிய அக்கினியை முறிச்சு போடுகிற வல்லமை. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே 277 ரெவென்யூ வில்லேஜ்ல இருக்கிற ஆத்துமாக்கள் 241 தகப்பனே பஞ்சாயத்து 5 பிளாக்ஸ் 2 ரெவென்யூ 4 தாலுகா 5 பிளாக்ஸ்ல கர்த்தரோட மகிமை இறங்கட்டும். சொல்லுங்க, கர்த்தரோட மகிமை அந்த பாவத்தை சுட்டரிக்கிற வல்லமை. ஹalleluya. விடாத ஜெபிக்க ஆரம்பி, விடாத பலவான முந்தி கட்ட ஆரம்பி, விட்டாத வாயை தர ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க, நல்லா வாயை திறந்து நல்லா ஜீசஸ் நேம். 2 கையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஒரே சத்தமாக ஆண்டவரே கூப்பிடுங்க. ஜீசஸ். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் அறியட்டும். மயிலாடுதுறை கெடுக்கிற விக்கிரகங்கள் ஒழியட்டும். எல்லாம் எங்க மாவட்டத்தில் இருக்கிற மாந்திரீகம் மாறட்டும். எங்க இல்லாமல் போகட்டும். இந்த மாந்திரிக மந்திர ஜோசியங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். எல்லா தவறான பழக்க வழக்கங்கள் மாறட்டும். எங்க மாவட்டத்தினுடைய மதுபான கடைகள் மூடப்படட்டும். குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, குடிகாரர்கள் உம்மை அறியட்டும். குடியில ஒரு வெறுப்பு உண்டாகட்டும். எல்லா மாய்மாலமான எல்லா உறவுகளும் விலகட்டும். அப்பா, எங்கள் மாவட்டம் செழிக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். அன்பு திருச்சபையாரே, இன்னைக்கு காலையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்கள். உன்னதமான ஒரு உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல மீட்பர் வருகிறார், நேசர் வருகிறார், இயேசு வருகிறார், உன்னை தேடி வருகிறார், விரும்பி வருகிறார், வந்து அவர் கதவை தட்டுகிறார். அவர் தட்டுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது. சூலைமேத்தாள் சொல்லுகிறார், சத்தம் கேட்கிறது. கேட்கலன்னா பரவாயில்ல, கர்த்தர் தட்டுகிற சத்தம் கேட்கிறது. ஆனால் நான் திறக்கவில்லை, ஆனால் நான் திறக்கவில்லை, ஆனால் நான் திறக்கவில்லை. கேட்கிற சத்தம் கேட்கிறது, ஆனால் திறக்கவில்லை. சத்தம் கேட்கிறது, திறக்கவில்லை. எத்தனை முறை கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கிறது? எத்தனை முறை கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கிறது? எத்தனை முறை கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கு? ஜெபி, இது வேண்டாம், இதை விடு, இது உனக்கு சரியில்லை, வேதத்தை புரட்டு, நீ வேலைக்கு போக்குள்ள வேலைக்கு போகாத, என்ன கனம் பண்ணு, நீ தசமபாகத்தை வஞ்சிக்கொள்ள வஞ்சிக்காத, இந்த பாவம் வேண்டாம், இந்த உறவு உனக்கு வேண்டாம், இந்த டீலிங் வேண்டாம், நீ இந்த இடத்துல பொய் பேசுற, உன்னை நேசிக்கிறவர்களுக்கு நீ உண்மையா இல்லை, அவர்களுக்கு அது தெரியாது என்று நீ நினைக்கிற. எத்தனை முறை கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்டிருக்கிறது? எத்தனை முறை கர்த்தருடைய சத்தம் கேட்டிருக்கிறது? அவள் சொல்லுகிறாள், அவள் சொல்லுகிறாள், என்
நேசரின் சத்தம் எனக்கு கேட்டது, ஆனால் நான் திறக்கவில்லை. ஏன் திறக்கவில்லை? நான் ரெடியா இருந்தப்ப அவர் வரல, இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன், இப்போ வராரு. அவர் சத்தமிட்டு பார்த்துவிட்டு கையை மட்டும் நீட்டுகிறாள். மகளே என்று கையை நீட்டி அவர் போய்விட்டார். அவர் போய்விட்டார் என்று தெரியாத வேளையிலே இவள் கதவை திறந்து பார்க்கிறாள், நேசர் போய்விட்டார். திருச்சபையே, உன்னை கர்த்தர் தேடி வரும் பொழுது நீ அவரை விட்டுவிட்டு என் நேசரை தேடினேன் தேடினேன், பார்த்தீர்களா என் நேசர் என்றால் அவர் போய்விட்டார். உன்னை தேடி வந்ததினாலே அவரை அந்த ஊரார் அடித்து குத்துயிராக்கினார்கள். இயேசு தமக்கு சொந்தமானதிலே தேடி வந்தார், சொந்தமோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்க கிராமத்தில் உங்களை தான் தேடி இயேசு வந்தார், தெரியுமா? பக்கத்து வீட்டில் தற்கொலை நடக்குது, எழுத்து வீட்டில் விபத்து நடக்குது, இந்த வீட்டில் இப்படி நடக்குது, உன் வீட்டில் பணக்குறைவு இருக்கு, ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் குறையல. உன்னை தேடிதான் கர்த்தர் வந்தார். உன்னை தேடும் பொழுது நீ வா. அவர் போன பிறகு அழாதே. வாய்ப்பை இழந்து விட்டு மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு அலையாதே. வயது இருக்கும் பொழுதே உபவாசம் எடுத்து விடு. வாய்ப்பு இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து விடு. நேரம் கிடைக்கும் பொழுதே வேதத்தை தியானித்து விடு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்று செய்து விடு. அது கர்த்தருக்கென்று செய்து விடு. அவர் போன பிறகு நாம் எதை செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியாது. ரெண்டு கையை ஏந்தி மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? நான் சொல்லி கேட்க வேண்டாம். எத்தனையோ சத்தத்தை நான் கேட்டு மீறிட்டேன்ப்பா. நீங்க மனசுல கரெக்டா அச்சுறுத்தினீங்க, உணர்த்தினீங்க, நான் மீறிட்டேன், சோர்ந்துட்டேன், சோம்பேறித்தனமாயிட்டேன். ஆவிக்குரிய பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகல, கர்த்தர் பேசுவார். ஆவிக்குரியவனா இருந்தா பேசுவார். ஐயோ, இன்னைக்கு கர்த்தரை நான் ஆராதிக்காமல் பிரசன்னத்தை விட்டு போறேன். சில தாய்மார்கள் துணிகர பாவத்தை செய்கிறீர்கள். உங்க கணவனுக்கு வேலைக்கு தொடர்ந்து அனுப்பி துணிகரம், இதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். கர்த்தருடைய சத்தத்தை பலமுறை கர்த்தர் சொல்லியும் நீங்கள் கேட்பதில்லை. கர்த்தர் உணர்த்துகிறார். எனக்கு தெரியும் உங்களை ஜெபிக்க கர்த்தர் உணர்த்துவார். எனக்கு தெரியும் நீங்கள் ஆராதிக்க கர்த்தர் உணர்த்துவார். எனக்கு தெரியும் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், உணர்த்துகிறார். ஆனால் நீங்கள் மீண்டும் அதை கீழே மிதித்து விட்டு எழும்புகிறீர்கள். அவள் சொல்லுகிறாள், என் கர்த்தரின் சத்தத்தை கேட்டேன், நானோ கதவை திறக்கவில்லை. சரி, திரும்ப திறப்போம் என்று திறக்கிறேன், என் நேசரை காணவில்லை. ஐயா, என் நேசரை பார்த்தீர்களா? என் நேசரை பார்த்தீர்களா? என் ஆண்டவரை பார்த்தீர்களா என்று தேடுகிறேன். என்னை தேடி வந்தவர் அடிபட்டு சிலுவையிலே தொங்குகிறார். என்னை தேடி வந்தவர் அடிபட்டு சிலுவையில் தொங்குகிறார். இந்த மாவட்டத்திற்காக ஜெபிக்க கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஏவி இருக்கிறார், பாரப்படுத்தி இருக்கிறார். ஜெபத்தை விடாத, தேவ பிரசனத்தை விடாதீங்க. உங்க வீட்டில் ஜெப சத்தம் கேட்கணுங்க. உங்க கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்க, பல சத்தத்தை கேட்கிறோம்ல. நீங்க நேசிக்கிற ஒருவர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போல பேசலன்னா நீங்க எவ்வளவு துடிக்கிறீங்க? உன் நேசரின் சத்தத்தை குறித்து உனக்கு கவலை இல்லையா? வீடு ஜெப சத்தமாய் எழுபட்டும். உங்க உள்ளங்கள் ஜெபத்திற்காய் ஏங்கட்டும். உங்க உள்ளங்கள் ஜெபத்திற்காய் ஏங்கட்டும். இந்த ஊருக்கு நாங்கள் வந்தபொழுது உங்கள் முகத்தை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னதாக கர்த்தருடைய முகத்தை பார்த்தோம். கர்த்தர் தான் உங்களை இங்கே கூட்டி வைத்திருக்கிறார். நீங்க இருக்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதுமா? இந்த மாவட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க போதுமா? இந்த பிளஸிங்கே போதும் நினைச்சிட்டீங்களா? இன்னும் எண்ணற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. உங்க ஜெபத்தை துவக்குங்க. செவ்வாய்க்கிழமை ஜெபம் யாருக்காக? வெள்ளிக்கிழமை ஜெபம் யாருக்காக? சனிக்கிழமை மாலை ஜெபம் யாருக்காக? உபவாச ஜெபம் யாருக்காக? 36 மணி நேர ஜெபம் யாருக்காக?
ஆலயத்திற்காக, இந்த பட்டணத்துக்காக, உங்களுக்காக, எனக்காக ஊழியர்கள் திறப்பிலை ஜெபி நிற்க வருகிறார்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து நான் ஜெபிப்பேன்ப்பா. இயேசு கிறிஸ்து